ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ்வை பற்றி தாங்க பேச போகிறோம். செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு பிடிச்சவங்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம், எப்படியெல்லாம் அவங்க மேலே நம்ம வந்து லவ்வை காட்டலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதே தான் நம்ம எப்போவுமே யோசிப்போம். எப்போவாச்சு நம்மளை வந்து எப்படி வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம், எப்படி நம்ம வந்து நம்மளை வந்து கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோமா? இல்லைல்ல, நம்ம ஹெல்த்தை கூட நம்ம வந்து நல்லா வந்து கவனிச்சிக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது. இப்போது நம்ம ஒருத்தவங்க மேலே பாசம் அப்படிங்கிறது வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களும் அதே அளவுக்கு நம்ம மேலே பாசம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து காட்டலை அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னடா நம்ம அவங்க மேலே வந்து இவ்வளோ வந்து பாசம் காட்டுறோம், ஆனால் அவங்க திருப்பி நம்ம மேலே வந்து பாசமே காட்டலையே, நம்ம ரொம்ப அன்லக்கி போல் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேவை கூட கரெக்டாக அந்த டே அன்னைக்கு நம்ம வந்து விஷ் பண்ணுறோம், மறக்காமல் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாப்பி படுத்தணும், அவங்களோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு ஹாப்பி படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணுறோம். ஆனால் எப்போவாச்சும் நம்மளை வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து நினச்சிருக்கோமா, நம்மளை வேல்யூ பண்ணியிருக்கோமா? இல்லைல்ல, மற்றவங்க மிஸ்டேக்ஸை கூட மன்னிச்சிட்றோம். ஓகே, அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிச்சிட்ற நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை நம்ம வந்து மன்னிக்கிறதே கிடையாது. அதவே நினச்சி ஃபீல் பண்ணுறோம். நம்ம வந்து அதவே நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம். நம்ம வந்து பண்ணின மிஸ்டேக்ஸை மாற்ற முடியாது. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் மறந்துட்டு அது ஒரு லேர்னிங்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகணுங்க. அப்போ தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். மற்றவங்கள கூட நம்ம லைஃப்பில் நம்ம வந்து நம்புற அளவுக்கு நம்மளை நம்புறதே வந்து இல்லைங்க. ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம மொத்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஷார்ட்டுங்க. ஸோ நம்ம எப்படி வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம், நம்மளை எப்படி நம்ம வந்து கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணுங்க. எது பண்ணால் நம்ம ஹாப்பியாக இருப்போமோ அதை வந்து பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அந்த சின்ன விஷயத்தை பண்ணும் போது நம்ம ஹாப்பியாக இருக்கோம்ல, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிங்க. ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக நினைங்க. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ ப்ளீஸ் நோட்டி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.